நவீன வசதிகளுடன் கூடிய அப்பல்லோ ஐவரி பல் சிகிச்சை மையம் கோவை சிங்காநல்லூர் கிருஷ்ணா காலனியில் துவக்கம். பற்கள் தொடர்பான சிகிச்சையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அப்பல்லோ ஐவரி பல் சிகிச்சை மையத்தை பிரபல திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் திறந்து வைத்தார். பற்கள் தொடர்பான அனைத்து வகை சிகிச்சைகள் மற்றும் பற்களை அழகுபடுத்தும் நவீன சிகிச்சைகளை வழங்கும் விதமாக புதிய அப்பல்லோ ஐவரி பல் மருத்துவமனை கோவை திருச்சி பிரதான சாலை சிங்காநல்லூர் சென்ட்ரல் ஸ்டுடியோ எதிரில் கிருஷ்ணா காலனி பகுதியில் துவங்கப்பட்டுள்ளது. இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு புதிய பல் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். புதிதாக துவங்கப்பட்டுள்ள அப்பல்லோ ஐவரி பல் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் காயத்ரி நடராஜன், மருத்துவமனையின் முதன்மை செயல் அலுவலர் ராம்குமார் ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். பற்கள் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு இந்த மருத்துவமனை செயல்பட உள்ளதாகவும், இங்கு சிறு குழந்தைகள் துவங்கி வயதான முதியவர்கள் வரை அனைவருக்கும் பிரத்யேக தனி கவனம் செலுத்தி அனுபவம் வாய்ந்த மருத்துவ குழுவினரை கொண்டு சிகிச்சை அளிக்க இருப்பதாக தெரிவித்தனர். குறிப்பாக டென்டல் இம்ப்ளான்ஸ், ரூட் கெனால் சிகிச்சை, கம் சிகிச்சை உள்ளிட்ட பற்கள் தொடர்பான அனைத்து சிகிச்சைகளுக்கும் மேலும் தற்போது இளம் வயதினர் பற்கள் சீரற்ற வரிசையில் இருப்பதை சரி செய்து தங்களது முக அழகை மேலும் அழகுபடுத்த நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு சிகிச்சை வழங்கும் வசதிகளும் இங்கு இருப்பதாக தெரிவித்தனர். அப்பல்லோ ஐவரி டென்டல் கிளினிக், காயத்ரி அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளினிக். ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிளினிக்கை இனாகிரேட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். கோயம்புத்தூர்ல பிரியாணி ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு, அப்புறம் கிளைமேட் அண்ட் மக்கள் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. அவங்க பேசுற ஒரு விதம் ஏனுங்க ரொம்ப மரியாதையா இருக்கும். எல்லாமே பிடிக்கும். எல்லா மாவட்டத்திலயும் நல்லா பேசுவாங்க. நல்லா இருக்கு. இன்டீரியர்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் காயத்ரி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆசையா ரொம்ப நாளா ஒரு கனவு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஏதாவது பேசுங்க. Okay, thank you so much, press and media, for coming all the way. So, this is என்னோட baby project அப்படின்னு சொல்லுவேன். So, I've been associated with so many corporates, big corporates in Chennai and Coimbatore. So, like after gaining 16 years of experience, அதை gain பண்ணிட்டு இப்போ I'm coming up with my own brand, Apollo Ivory Dental. So, இது இப்போ initially என்னோட lucky ஊருன்னு சொல்லுவேன், Coimbatore. So, we are going to start here. And very soon நாங்க இன்னும் நிறைய branches நாங்க open பண்ண போறோம். It is like எங்க target Chennai and like Bangalore, Hyderabad அது மாதிரி. So இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒன்று the gorgeous actress Aishwarya is here with us, and அவங்க like குத்துவிளக்கு ஏத்தி ரிப்பன் கட் பண்ணி எனக்கு inaugurate பண்ணி கொடுத்ததுல I am so happy. And the next thing is like a bit kind of emotional thing. It's my mom's birthday. So so cute. So in the memory of, in the memory of. And கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், நான் லைக் breast cancer awareness ambassador இருக்கேன் India Turns Pinkல. So I lost my mom due to like breast cancer like over 4 years before. It was her dream also. So I'm very sure she's watching me above in the heaven and blessing me. Thank you so much for coming. ஐஸ்வர்யா, ரீசெண்டா என்ன படம் பாத்தீங்க? படம் பார்த்தனா? நீங்க பார்த்த படம் ரீசெண்டா? மெய்யழகன் பார்த்தேன். கடைசியா பார்த்த படம் தான் புஷ்பா. புஷ்பாவும் பார்த்தேன். கரெக்ட். நல்லா இருந்துச்சு. புஷ்பா படத்துல அந்த கிரவுடுக்காக அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அதுல அவரை அவருக்கு 2 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. எப்பவுமே ஒரு ஆக்டர்ஸ் க்ரௌட்ல வரும்போது கொஞ்சம் ஒரு செக்யூரிட்டி ப்ராப்பரா ஒரு மேனேஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்டர்ஸ் வரும்போது அந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தா பெட்டர்னு எனக்கு தோணுது. பிகாஸ் எப்பவுமே எந்த ஆக்டர் போனாலுமே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒரு ஃபேன்ஸ் ஸ்பெஷலா ஒரு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட்லி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது யாரை ப்ளேம் பண்றதுன்னு நம்ம கரெக்டா எனக்கு தெரியல. இங்க கூட நிறைய கூட்டம்லாம் வருது, தமிழ்நாட்டுல நிறைய நடிகர்கள் வருது, கூட்டம்லாம் வருது. இங்கேயும் நிறைய அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கு. ஆனா உயிரிழப்புகள் இல்லை, நிறைய காயங்கள் இருக்கு. ஸோ அதான் ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தானே அது எல்லாமே. எதுவுமே வந்து இப்ப நீங்களே சொல்றீங்க, பல வருஷமா நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே வந்து தலைவர் படம்லாம் மார்னிங் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போய் பார்ப்போம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இப்போ வரைக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து இனிமே அந்த மாதிரி ஷோஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஐ திங்க் விச் இஸ் a குட் திங். நல்ல ஒரு விஷயம். இந்த படம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரண்ட் மூவி இப்போ வந்து நான் தெலுங்கு படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன். January 14th ரிலீஸ் ஆக போகுது. சங்கராந்தி. தமிழ்ல வந்து நான் வந்து இப்போ வளையம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். சிஸ்டர்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். எலிபாபு சார் இடையில கொஞ்சம் காலமா தமிழ்ல போன வருஷம் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேக் டு பேக் வருதுன்னு ஒரு இது வந்தது. இந்த வருஷம் வந்து டியர்னு ஒரு ஜிவி பிரகாஷ் நானும் நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப். அப்படியா? ஒரே ஒரு படம் தாங்க நடிக்கிறேன். இன்னும் நடிச்சேனே ஆல்ரெடி. வந்தா நடிப்போம். நல்ல கதை. என்னோட படங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நல்ல கதையா இருந்தா. பொதுமக்கள் எந்த மாதிரி கதை இது? நல்ல கண்டென்ட் ஓரியன்டா இருக்கணும். அதே சமயத்துல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அப்புறம் எமோஷனல் கனெக்ட் பண்ணும். மெய்யழகன் மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தாலுமே மக்கள் மத்தியில வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருந்தது. ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. நீங்க பாத்தீங்களா? பாக்கலையா? பார்க்காம தான் இவ்வளவு क्वेश्चंस கேட்டுட்டு. தயவு செஞ்சு பாருங்க. ஓகேயா? ரொம்ப நல்ல படம். நீங்க எத்தனை பேர் இங்க நிறைய பேர் பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? சி அந்த மாதிரி படங்க. நிறைய கமெண்ட் ரொம்ப மோசமா. நான் ஆக்சுவலா படம் பார்க்கல சார். இன்னும் படம் பார்க்கல. பட் எங்க அம்மா பார்த்தாங்க. எங்க அம்மா பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பொதுவா விமர்சனங்கிற பேர்ல ரொம்ப ஆட் பண்றது கரெக்ட். அது கொஞ்சம் குறைவா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு படம் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே பிடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை இல்லையா? படங்கள் ஒருத்தருக்கு பிடிக்கும், சில படங்கள் ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது யாரையும் புண்படுத்தாம ஒரு விஷயம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். பிடிக்கலன்னு சொல்றது தப்பு இல்ல. அது ஒரு நம்ம என்ன விதத்துல சொல்றோம். இப்ப என்னவா இருந்தாலுமேங்க, இப்போ சார் நீங்க வந்து இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்படி பேசாதையா, சும்மா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படி சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. சோ அந்த ஒரு இதுதான். இப்போ நான் கொஞ்சம் ரிக்வெஸ்டிங்கா ஒரு பேசும்போது உங்களுக்கே தோணும், ஓகே சரிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கோபமா பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ என்ன அப்படி பேசுற, நானும் இப்படி பேசுறேன் அப்படி இருக்கும்ல. ஸோ யாரையும் புண்படுத்தாத ஒரு விஷயத்துல வந்து நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சொன்னா யாரையும் ஹர்ட் பண்ணாம பிடிக்கலன்றது கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அது சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். நடிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்லுங்க நீங்க போன் பண்ணி வெற்றிமாறன் சார் கிட்டயும் சொல்லுங்க. ஏதாவது கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருந்தா அவங்களே கூப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்க கூட நம்ம நடிச்சிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு மேல சினிமால இருக்கும். பெரிய பட்ஜெட் ஏதாவது கமிட் ஆயிருக்கு? சொல்லிட்டேன், நான் 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். இது பெரிய பட்ஜெட் தான். இப்ப நான் நடிச்சிட்டு இருக்கேன். தில்ராஜு சார், அனில் ராவிபூடின்னு சொல்லி ஒரு பெரிய டைரக்டர். அவரு வெங்கடேஷ் சார், நான், மீனாட்சி சௌத்ரி. இப்போ ரீசெண்டா இந்த திரைத்துறை சேர்ந்தவர்களுடைய இதையே கேட்டுட்டு இருக்கோம். ஒரு வேண்டாம் சார், அதை பத்தி நான் சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகல. சோ என்ன விட்டுடுங்க. கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில ஆரம்பிச்சிருக்கிற நிறைய நடிகர்கள் நடிகைகள் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
சரி, எனக்கு நான் தளபதியோட ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. மக்களுக்கு யார் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். என்ன சொல்றது? 100%. நல்லது நடந்தா சந்தோஷம். நடிகர் விஜய இது ஒரு ஃபேனா இருக்கு. அதே வந்து ஒரு அரசியல் தலைவர் விஜயம் அதே இதோட தான் பாக்குறீங்க. அந்த இப்போ அப்படி ஏதாவது மாறுமா என்ன? மனுஷங்க இல்ல, பதவிகள் மாறும்போது ஒரு ஒரு அப்படி ஆஸ் an ஆக்டரா நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமா நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். அது எதுவுமே மாறாதுங்க. அவரை வந்து நான் ஒரு ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவங்க வந்து ஒரு 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 பொலிட்டீஷியனா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. நல்ல விஷயம் தானே. மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அதே போல பெஞ்சல் புயல்ல வந்து புதுச்சேரி, சரி போதும் சார். கிருஷ்ணகிரி சரி இந்த போதும் பகுதியில எல்லாம் போதும் போதும் please. இல்ல நிறைய இல்ல 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 நடிகர்கள் வந்து help பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நிறைய பேசிட்டேன் நானு. நடிகை திரிஷா வந்து சினிமாக்கு வந்து 20 வருஷம் ஆயிருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு நடிகைனாவே வந்து 4 வருஷம் தான் நடிக்க முடியும், 5 வருஷம் தான் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரேக் பண்ணி இப்போ நான் 12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில. எப்படி பாடி மெயின்டைன் பண்றீங்க? நானா? இல்ல மேடம், இடம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீங்க, இப்ப கம்மி பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஆமா அப்படியா? எனக்கு தெரியலையே. நானு அப்படி இப்போ ஒரு ஒருத்தங்கன்னா இப்போ ஒரு 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 வாட்டி திடீர்னு ஒரு 2-3 கிலோ ஏறும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிலோ ஏறணும், அவ்வளவுதான். அது ஒன்றும் பெருசா இது இல்லை. அது ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம உடம்ப மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது அப்படின்றது ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, பொதுவாகவே எல்லாருக்குமே அது ஒரு பேசிக்கான விஷயம். அஜித் சாருடைய விடாமுயற்சி படம் வந்து இப்போ நிறைய பேர் யார் வந்தாலுமே வந்து கடவுளே அஜித் அப்படின்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. இல்ல, அது அவரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. மறுபடியும் சக்கரம் ரசிகர்களுடைய அந்த அதுக்கு எதிர்பார்ப்பு நம்ம எதுவும் சொல்ல நீங்க முடியாது அந்த படத்தை இல்லையா? எதிர்பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வழி ஆக்கணும் ஐஸ்வர்யா ராஜேஷ அப்படின்னு கோயம்புத்தூர் press ஒரு முடிவா தான் இல்ல வந்திருக்கீங்க அந்த நீங்க. படத்துக்கு நீங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்ற? கண்டிப்பா அஜித் சாரோட படம்னா எல்லாரும் எதிர்பார்ப்போம். சோ அந்த மாதிரி தான். மேடம், ஹீரோயினுக்கு முக்கியத்துவமான படங்கள் சரியா தமிழ்ல வர்றதுல அப்படிங்கிற மாதிரி feel பண்றீங்களா? அப்படியேதான் அப்பெல்லாம் நான் அது ஃபீல் பண்ணேன். இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி எப்படி ஹீரோயின் ஹீரோயினுக்கு அதிக முக்கியத்துவமான படம், கதைக்கு முக்கியத்துவமான கதைகள் மலையாள சினிமா நிறைய ஒரு ஹீரோ அப்படிங்கிறது இங்க அந்த மாதிரி வரல அப்படிங்கிற மாதிரி. மேபி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபுல் ஃபிளெஜா வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய நல்ல கதாபாத்திரங்கள் எழுதலாம் பெரிய பெரிய படத்துல எல்லாம். பட் ஓகே, ஐ திங்க் இட்ஸ் சேஞ்சிங். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே, வடசென்னை பார்ட் 2 எடுக்கறாங்க மேடம். வடசென்னை வடசென்னை பார்ட் 2 எடுக்கிறாங்களா? நீங்க மனசு கூட வாய்ப்பு எடுக்கிறாங்களா? வெற்றிபன் சார் பண்றேன்னு பண்ணாருன்னா நான் கண்டிப்பா. பத்மா எப்படி புரியலையே? பத்மா இல்லாம வடசென்னை கிடையாது. அப்படி நான் சொல்லல, கூப்பிட்டாங்கன்னா போய் நடிப்பேன், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஒரு ஒரு மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க. நீங்களும் prepare தானே வந்தீங்க. எதுவும் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. எதுவுமே பேச மாட்டேன்னு ஒரு idea ல வந்தீங்க. நான் பதில் சொல்லணும் இல்லையா? நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம்.